will turn our Bibles to 1 Peter chapter 2. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்புவோமாக. 1 Peter chapter 2, reading from verse 6, it speaks about the foundation in Zion, wherefore also it is contained in the scripture, behold, I lay in Zion a chief cornerstone, elect, precious, and he that believeth on him shall not be confounded. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறீர், அதிமேல் விசுவாசமாயிருக்கவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. So here we see it speaks about Jesus, who is the foundation in Zion, and according to Isaiah chapter 28 verse 16, he is the chief cornerstone. இங்கே சீயோனிலே மூலைக்கல்லாக இருக்கிறதான அஸ்திபாரமாக இருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல அவரே பிரதானமான மூலைக்கல்லாக இருக்கிறார். And concerning our beloved sister Christy, who went to be with the Lord, கர்த்தரிடத்திலே இருக்கும்படியாக மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதான சகோதரி கிறிஸ்டி குறித்து நாம் சொல்லும் பொழுது, it says about her, she is like these precious stones that are built upon Christ, the principal foundation stone, as we read in Revelation chapter 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறது போல பிரதான அஸ்திபாரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டதான அந்த விலையேற பெற்ற கற்களை போல இவர்களும் காணப்படுகிறார்கள். It says in the vision of John the apostle concerning New Jerusalem, it was built in chapter 21 of Revelation verse 19. It was built upon the foundation stones, which were he described as being of different qualities. The foundation was made of different precious stones. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய தரிசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த அஸ்திபாரமானது பலவிதமான விலையேற பெற்ற கற்களால் கட்டப்பட்டதாக சொல்லுகிறார். And so it speaks about his servants. They are called the foundation of apostles and prophets in Ephesians chapter 2 verse 20, built upon Christ, that cornerstone. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய இவர்கள் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் அந்த நகரத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். So when we look at the church, the building, the church of God is compared to a building. கர்த்தருடைய சபையானது ஒரு மாளிகைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். Jesus is the chief cornerstone. இயேசுவே பிரதான மூலைக்கல்லாக இருக்கிறார். And then upon that the foundation of the apostles and prophets, which speaks of his servants or his apostolic ministers. அதற்கு பிற்பாடு அஸ்திபார கற்களாகிய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள், அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது அப்போஸ்தல ஊழியக்காரர்கள். And these precious stones here speak about the precious truths that are lived out by such servants of God. இங்கே சொல்லப்படுகிறதான இந்த விலையேற பெற்ற கற்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த விலையேறப்பட்டதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் செய்து காட்டினதான ஜீவியத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. And in order for them to be built upon Christ, the foundation stone, they need to have, first of all, a clear revelation of Christ, who Christ is. இந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் இவர்கள் கட்டப்படும்படியாக முதலாவதாக கிறிஸ்து யார் என்பதை குறித்துதான ஒரு தெளிவான வெளிப்படுத்தல் இவர்களுக்கு அவசியம். They need a deep spirit of revelation of Christ. கிறிஸ்துவின் அந்த வெளிப்படுத்தலை குறித்துதான் ஒரு ஆழமான ஒரு ஆவி அவர்களுக்கு தேவை. And in order to get that, it cannot be obtained through education or any earthly ability. இது படிப்பினாலேயோ பூமிக்குரிய எந்த விதமான திறமையினாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. Quite opposed to her capabilities and her achievements in life, the knowledge
the excellent knowledge of Christ she got was not because of her education or her earthly knowledge. இவர்களுக்கு அதிகமாக திறமைகள் தாளந்துகள் காணப்பட்டாலும் கூட அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிதான ஆழமான ஒரு அறிவை பெற்றிருந்தார்கள். அது அந்த அவருடைய படிப்பினாலோ திறமையினாலோ உண்டானது அல்ல. She knew that. அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். She knew the key to one day be found in Zion with Jesus, to be joined with Jesus the chief cornerstone. She knew the key, the secret. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மூலைக்கல்லோடு சீயோனிலே ஒரு நாள் இணைக்கப்படும்படியாக தேவையான முக்கியமான காரியம் என்ன என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். The secret was also revealed to Paul the apostle. Paul the apostle wrote in Philippians the 3rd chapter verse 8. இந்த ரகசியமானது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட வெளிப்படுத்தப்பட்டது. அதை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் விதமாக எழுதுகிறார். For the excellency of the knowledge of Christ Jesus, I count all things but loss, and though I have suffered because of the loss of all things to obtain the knowledge of Jesus, I count them as dung. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவைகள் மூலமாக எனக்கு நஷ்டம் உண்டாலும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். Or you can say in normal English terms, in English we may call it rubbish, something that you don't consider it to be of any value. ஆங்கிலத்திலே ரபிஷ் என்கிறதான வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். அதாவது அதற்கு எந்த விதமான விலை மதிப்பும் இல்லாமல் அது ஒரு குப்பையாக தான் காணப்படுகிறது. So whatever she was willing to give up for Christ's sake, in comparison to the knowledge she was going to receive, it was counted as dung for her. ஆகவே தான் பெற்றுக்கொள்ள போகிறதான அந்த கிறிஸ்துவை பற்றியதான அறிவின் நிமித்தமாக என்னென்ன காரியங்களெல்லாம் பிரதிஷ்டை பண்ணும்படியாக தியாகம் பண்ணும்படியாக விரும்பினார்களோ அவைகளெல்லாம் குப்பையை போல காணப்பட்டது. And all because she first of all experienced the love of Jesus who saved her from her life of sin. இதற்கு எல்லாற்றுக்கும் காரணம் என்னவென்றால் தன்னுடைய ஜீவியத்தை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை காரணமாக காணப்பட்டது. The love one has for Jesus depends on how thorough one repents of one's past sins. ஒருவருக்கு கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு என்பது எந்த அளவுக்கு ஆழமாக தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறாள் என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. There was a woman who was a great sinner in a particular city where Jesus went, and Jesus gave a testimony about her. Because her sins, she has been forgiven of many of her sins. She loved me or loves me much, or she loves God much. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு சென்ற பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ காணப்பட்டாள். அவள் அதிகமான பாவ வாழ்க்கை செய்திருந்தாள். ஆனால் அவளுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இவளுடைய திரளான பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டபடியினாலே இவள் அதிகமாக என்னை நேசித்தாள் என்று சொல்லுகிறார். Foundation also speaks of the fundamental doctrines of Christ. Christ is the foundation. அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அடிப்படையான உபதேசங்களை காண்பிக்கிறது. கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரமாக இருக்கிறார். So repentance from dead works and of faith towards God is one of those fundamental doctrines. ஆகவே அந்த அடிப்படையான உபதேசங்களிலே செத்த கிரியைகள் நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் இவைகள் ஒன்றாக காணப்படுகிறது. So because she was thorough to repent of her sins and ask God to reveal them one by one to her, the foundation was properly laid, even as she understood the truth of baptism and concerning the baptism of the Holy Spirit. இவர்கள் அந்த சத்தியங்களை நன்றாக அறிந்திருந்து தன்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஆழமாக அதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தபடியினாலே அஸ்திபாரமானது சரியாக போடப்பட்டது. சரியான விதத்திலே அவர்கள் ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். The stability of a building depends on the strength of the foundation, how the foundation is laid, how strong the foundation is, how the foundation is laid. ஒரு கட்டடத்தின் உறுதி என்பது அதனுடைய அஸ்திபாரத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அஸ்திபாரம் வந்து எந்த விதத்திலே போடப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு பலமானதாக காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதன் மேல் எழுப்பப்படுகிற கட்டடமும் திடமுள்ளதாக இருக்கும். So when then she understood about God's call on her life, the love of God constrained her to come to serve Him.
கர்த்தர் தன் ஜீவியத்திலே வைத்திருக்கிறதான நோக்கத்தை, கர்த்தருடைய அழைப்பை விளங்கி கொண்டார்கள். கர்த்தருக்கு வந்து ஊழியம் செய்யும்படியாக கர்த்தருடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவினது. That love was greater than the love of any man, than all the past love she had for all the things she once yielded her life to. அவர்களை நேசித்ததான எல்லாருடைய அன்பை பார்க்கிலும், அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த அன்பே மேன்மையானதாக காணப்பட்டது. And then she found the secret, like Mary. One thing is needful, and Mary has chosen that good part. Jesus said she chose, Sister Christina chose to sit at the feet of Jesus. அதற்கு பிற்பாடு மரியாள் தேவையான ஒரே ஒரு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல சிஸ்டர் கிறிஸ்டினா அவர்களும் கூட அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் அமர்ந்திருப்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். Reading the word of God is an experience of it's the experience of sitting at the feet of Jesus. கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பது என்பது இயேசுவின் பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கிற அனுபவமாக இருக்கிறது. Listening to the truths preached, the deep truths revealed of Christ, considering who Christ is, about the deeper doctrines revealed through the apostles and prophets, his apostolic ministers, is another experience of sitting at the feet of Jesus. அப்போஸ்தலர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தல ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறதான சத்தியங்கள், உபதேசங்களை எல்லாம் அமர்ந்து கேட்பது, அதுவும் கூட இயேசுவின் பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவமாகவே காணப்படுகிறது. And then remembering the scripture, like it says in 1 Timothy chapter 4 verse 6, Paul writes about reminding others of the scriptures that they have heard. You as a servant of God will be a good minister, nourished up in the words of faith and good doctrine. So she not only heard the word of God, she remembered it, she claimed it, and she reminded others of that word which was preached. 1 தீமோத்தேயு 4:6 பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல, நீ பெற்றதான இந்த போதகத்தையும் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது போல, தான் கேட்டதான இந்த சத்தியங்கள், வசனங்களை குறித்து அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தின் அனுபவமாக்கி கொண்டது மாத்திரமல்ல, அதனாலே மற்றவர்களையும் போஷிப்புகிறவர்களாக, மற்றவர்களுக்கு சத்தை ஊட்டுகிறவர்களாக காணப்பட்டார்கள். It's true, she loved Jesus, that she came to serve God. But ministry didn't take the first place, Jesus took the first place. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக இவர்கள் புறப்பட்டு வந்தது உண்மைதான். ஆனால் அந்த ஊழியம் முதலாவது ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் ஸ்தானத்தை அவர்கள் கொடுத்தார்கள். She served like Mary, not like Martha. மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல் ஊழியம் செய்தார்கள். That is the result. Knowledge of Jesus is the knowledge of his character. Claiming it through prayer and through the anointing, one grows to become perfect in Christ. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அறிவு என்று சொல்லும்போது அது அவருடைய சுபாவத்தை பற்றி தான் அறிவாக இருக்கிறது. அதை தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபத்தின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக ஒருவர் உரிமை பாராட்டும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை போலவே முழுவதுமாக மாற்றப்படுகிறார்கள். Foundation is invisible, so it speaks about his servants who live in a hidden life. They don't seek to show themselves in everything, they seek to exalt Christ alone. அஸ்திவாரம் என்பது ஒரு கட்டிடத்தின் மறைந்திருக்கிற பகுதியாக இருக்கிறது. அதேவண்ணமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் எந்த காரியத்திலும் தங்களை மறைத்துக் கொள்ளும்படியாகவே நாடி தேடுகிறார்கள். தங்களை அவர்கள் எந்த விதத்திலும் காட்டிக்கொள்வதில்லை. கிறிஸ்துவை மாத்திரமே எல்லா காரியங்களிலும் உயர்த்துவதையே அவர்கள் நாடுகிறார்கள். Repeatedly we have heard that in the testimonies of those who witnessed the life that she lived. இதை குறித்து இந்த சகோதரியுடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி சொன்ன எல்லாருடைய சாட்சிகளிலும் திரும்பவுமாக நாம் கேள்விப்பட்டோம். And she was a singer, but today now she has lived a life worthy to sing a song in Zion which no man can sing, according to Revelation chapter 14 and verse 3. ஒரு காலத்திலே பாவியாக ஜீவித்ததான இவர்கள் இப்பொழுது இனிமேல் பாவியாக அல்ல, சியோனிலே ஒரு புதிய பாடலை, அதாவது ஒருவராலும் கூடாததான, கற்றுக்கொள்ள முடியாததான ஒரு பாடலை பாடக்கூடியவர்களாக இப்பொழுது காணப்படுகிறார்கள். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 வாசிக்கிறோம். It's a song which no other man can sing in eternity.
நித்தியத்திலே வேறு ஒருவராலும் பாடக்கூடாததான ஒரு பாடலாக அது காணப்படுகிறது. The song that each individual in Zion, the 144,000 mentioned in Revelation chapter 14 verse 1 will sing. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான 144,000 பேர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பாடுகிற பாடலாக இது காணப்படுகிறது. So the law of Moses, for example, is called the Song of Moses in Deuteronomy chapter 31 verse 30. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணம் மோசேயின் பாடுதல் என்று அழைக்கப்படுகிறது. So the song that will be sung by those in Zion is according to the spiritual attainment and the experiences they obtained while on this earth. இந்த பூமியில் இருக்கும்போது ஒவ்வொருவரும் அடைந்ததான காரியங்கள், அடைந்ததான ஆவிக்குரிய அனுபவங்கள் இதை சார்ந்ததாகவே அவர்கள் சீயோனிலே பாடப்போகிற பாடலும் காணப்படும். The word of God speaks of holiness as the law of the house of God. The whole Ezekiel 43 and verse 12, this is the law of the house. Upon the top of the mountain, the whole limit thereof shall be most holy. This is the law of the house. அந்த பிரமாணம் என்பது பரிசுத்தமாக இருக்கிறது. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். The song they sing which no man can sing speak of the unparalleled life of holiness and purity of Christ which they have obtained in this life. ஒருவரும் பாடக்கூடாததான அந்த பாட்டு என்று நாம் சொல்லும் பொழுது இந்த ஜீவியத்தை இவர்கள் செய்யும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தம், அந்த தூய்மை, அதற்கு ஈடு இணையற்றதான ஒரு ஜீவியத்தை இவர்களும் செய்திருக்கிறார்கள். Glory to God for the work of grace He has done and completed. This is going to be the life that she will have through all eternity. That song that she is going to sing throughout eternity. இதுவே அவருடைய ஜீவியமாக இருக்கிறது. இதுவே நித்தியம் முழுவதுமாக அவருடைய பாடலாகவும் காணப்படுகிறது. May God draw all the family members here to experience all that she has experienced according to the calling of their life, and likewise may the whole church of God be brought into these experiences, and may the servants of God also live up to the life and calling that the Lord has called you unto. இந்த குடும்பத்தாரும் இவர்கள் அடைந்ததான அதே அனுபவங்களை அனுபவிக்கும்படியாக தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கர்த்தரால் இழுக்கப்படுவார்களாக. அந்தபடியே சபையாரும் கூட அதே அனுபவத்திற்கு கடந்து வருவார்களாக. கர்த்தருடைய ஊழியக்காரரும் விசேஷமாக கேட்டபடிதான் ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. The saints gone before, there's a song which is they are beckoning us from heaven to join them. Now from heaven she is beckoning to the family, to the church of God, to the servants of God. Run your race, live the life according to the doctrine, and grow to be like Christ. And finally, you too shall be found servants of God on Mount Zion, and the church of God, all who will become perfect like Christ in New Jerusalem. ஒரு பாடலில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை விட்டு மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதான பரிசுத்தவான்கள் அங்கிருந்து நம்மை அடைக்கிறார்கள். அதே வண்ணமாக இவர்களும் இப்பொழுது மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவருடைய குடும்பத்தினரை பார்த்து, சபையாரை பார்த்து, ஊழியக்காரரை பார்த்து அவர்கள் அடைக்கிறார்கள். நீங்களும் கூட நல்ல போராட்டத்தை போராடுங்கள், நல்ல ஓட்டத்தை ஓடுங்கள், சத்தியங்களுக்கு ஏற்றபடி ஜீவியுங்கள், நீங்களும் இந்த இடத்திலே வந்து அடைவீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். Therefore, for the life that she has lived, we can praise our God this morning, this evening shall we stand. ஆகவே அவருடைய ஜீவியத்தை நிமித்தமாக கர்த்தரை துதிக்கும்படியாக, அவர்கள் செய்த ஜீவியத்துக்காக கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த மாலை வேளையிலே நாம் எழும்பி நிற்போமாக. Though we are facing a sorrow because someone near and dear to us has left us. நமக்கு நெருக்கமான அருமையான ஒருவர் நம்மை விட்டு கடந்து போனது நிமித்தமாக நாம் துக்கத்தில் ஆழ்ந்திருந்தாலும் கூட, but in heaven there is a great rejoicing because she has already run a life worthy to win the prize, that's Christ Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இவர்கள் ஜெயத்தோடு ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறபடியினாலே பரலோகத்திலே பெரிதான சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் காணப்படுகிறது. There's a great sound of joy and rejoicing in heaven. பரலோகத்திலே பெரிதான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஆரவாரம் காணப்படுகிறது. Another saint has become perfect
to be with Christ on Mount Zion. இன்னும் ஒரு பரிசுத்தவான் பூர்ணமாக்கப்பட்டு சியோனிலே கர்த்தரோடு ஜீவிக்கும்படியாக அந்த இடத்திலே Let's பிரவேசித்திருக்கிறார்கள். all close our eyes and praise our God. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை துதிப்போமாக. Rejoice in the Lord with Jesus, with the Father, with the Holy Spirit, with all the angels in heaven. பரலோகத்திலே காணப்படுகிறதான பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரலோகத்திலே காணப்படுகிறதான எல்லா பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் நாமும் சந்தோஷப்படுவோமாக. Praise God for the work that God did. கர்த்தர் செய்ததான கிரியைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்குள்ளே களி கூறுவோமாக. Rejoice in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே களி கூறுவோமாக. He will do that work for you too. உங்களுக்காக அந்த கிரியை அவர் செய்வார். Amen. Lord, we thank you, Father. We thank you, Jesus. Oh God, oh Holy Spirit, we thank you. Praise you. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 Praise you. Praise you. Oh. Amen. As Jesus hears the sound of our longing to be like him. நாம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சை அந்த சத்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுது As he sees a dedication as proceeding from our heart with our heart and mind to follow after him, to be willing to count everything that is gain as loss and dung to know him. நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக அந்த அறிவை அடையும்படியாக நமக்கு லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி அவரை பின்பற்றும்படியாக நாம் செய்து கொள்ற தீர்மானத்தை அர்ப்பணிப்பை அவர் பார்க்கும் பொழுது He is going to give you that deep revelation. அந்த ஆழமான வெளிப்படுத்தலை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். He is going to join you to his apostles and prophets. தம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளோடு அவர் உங்களை சேர்த்துக் கொள்ள போகிறார். Through his spirit he is going to build you up. அவருடைய ஆவியினாலே உங்களை கட்டி எழுப்ப போகிறார். Praise God. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen. Hallelujah. Hallelujah. Amen. To comfort her immediate family, Brother Andrew and his wife, Sister Priscilla and the family, and all the cousins who are here and other relatives, and the family of God, the servants of God, and the father of those of the household of God, and the children of God, the church of God, that each and everyone may have this hope that one day when Jesus comes, as they live this life, they will see Jesus and the saints gone before, including Sister Christina, at the rapture shall be praise God. குடும்பத்தினரை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக சகோதரன் ஆண்ட்ரூ, சகோதரி பிரிசிலா மற்றும் அவளுடைய நெருங்கின இனஜன பந்துக்கள் யாவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக, எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக, விசுவாசிகளையும் முழு சபையையும் அவர்களுக்கு அறிமுகமான யாவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக, அது மாத்திரமல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் கூட அவரோடு கூட அங்கே காணப்படுவோம் என்கிறதான நம்பிக்கை கர்த்தர் எல்லாருக்கும் தந்திருக்கிறபடியினாலே அந்த நேரத்திலே சிஸ்டர் கிறிஸ்டினாவை அந்த இடத்திலே நாம் காண்போம் என்ற நம்பிக்கைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹalleluya. Praise you Lord. Praise you Lord. For all the wonderful works of the Lord that we heard through all the testimonies today, for all that God has done in her life and through her life, to the glory of God shall we praise God. கர்த்தர் நாமத்து மகிமைக்காக சொல்லப்பட்டதான எல்லா சாட்சிகளிலும் நாம் கேள்விப்பட்டது போல அவருடைய ஜீவியத்திற்குள்ளும் அவருடைய ஜீவியத்தின் மூலமாகவும் செய்யப்பட்டதான எல்லா மேன்மையான மகத்துவமான காரியங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen. Praise God. Praise God with all your heart.